அரசு ஊழியர்களுக்கான வரும் மாதம் சம்பளம் ஏப்ரல் 2ஆம் தேதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். எதற்காக 2ஆம் தேதி வழங்கப்படுகிறது? பொதுவாக 1ஆம் தேதி வழங்கப்படும். எதற்காக 2ஆம் தேதி வழங்கப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய ஒரு 9 லட்சம் அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை 7 லட்சம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சுமார் ஒரு 16 லட்சம் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் என்பது 1ஆம் தேதி மாதத்தினுடைய தொடக்க நாளான 1ஆம் தேதி என்று அவங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும். ஆனால் இந்த மார்ச் மாதம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் ஆகியவை இவ்வாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை என்பதன் காரணமாக பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களுக்கான வங்கி கணக்குல 2ஆம் தேதி அந்த சம்பள பணம் என்பது வர வைக்கப்படும் அப்படிங்கிறதா தமிழக அரசு இதன் மூலமாக அறிவித்திருக்கிறது. 1ஆம் தேதி வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை காரணமாக 2ஆம் தேதி வங்கி கணக்குல வர வைக்கப்படும் அப்படிங்கிறது தமிழக அரசு இதன் மூலமாக அறிவித்துள்ளது.